அனைவருக்கும் வணக்கம். பயமில்லா பேச்சு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சதீஷ்ராஜ் ஜெயராமன். போன வீடியோக்கள்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல் ஓப்பனிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தெளிவா நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த கட்டமான, அதாவது செகண்ட் ஸ்டேஜை நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன அப்படின்னா, ஒரு தலைப்பை எப்படி சுவாரஸ்யமா அறிமுகப்படுத்துறது ஆடியன்ஸ்க்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பேச்சை தொடங்குவது மற்றும் தலைப்பை அறிமுகப்படுத்துவது ரெண்டுத்துக்கு இடையே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டும் ஒண்ணு போல தெரியும், ஆனா கண்டிப்பா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு சிறந்த தொடக்கம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக உதவுறது தான் ஒரு சிறந்த தொடக்கம். சரிங்களா? அடுத்து ஒரு பேச்சை அறிமுகப்படுத்துதல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும். அதோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு சொல்லணும். இதனால அவங்களுக்கு என்ன பயன் அப்படின்றத தெளிவா எடுத்து உரைக்கணும். இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ட் ஏற்படும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஹோட்டலினுடைய மெயின் டோரை திறக்கிற மாதிரி ஒரு சிறந்த தொடக்கம். சரிங்களா? இப்போ நீங்க அவங்கள சாப்பிடுறதுக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, கரெக்டா அந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறீங்க பாத்தீங்களா, அது வந்து தலைப்பை அறிமுகப்படுத்துதல். இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு சிறந்த தொடக்கம் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு உதவும். அதே போல ஒரு சிறந்த தலைப்பை அறிமுகப்படுத்துதல் அவர்களை உங்களுடைய பேச்சு கண்டினியூஸா கேட்கறதுக்கு உதவும். இது ரெண்டு படிநிலைகளும் கரெக்டா இருந்தா உங்க பேச்சு ஆரம்பமே சக்சஸ். பலர் மேடையில் ஏறியவுடன் நான் இந்த தலைப்பில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா தலைப்பை அறிமுகப்படுத்துவாங்க. அது வந்து ஒரு சரியான முறை இல்லை. அப்ப எப்படி அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறந்த பேச்சாளர் தன்னுடைய தலைப்பை சொல்றதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான ஆர்வத்தை மக்கள் கிட்ட ஏற்படுத்துவார். ஆர்வம் ஏன் வரணும்? ஆர்வம் வந்த பிறகுதான் அவர்கள் வந்து உங்க கருத்தை தெளிவா கேட்பாங்க. அது அவங்க மனதிலையும் பதியும். சரிங்களா? அப்போ ஒரு பேச்சை எப்படி தொடங்கலாம் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. தலைப்பை அறிமுகப்படுத்துவதற்கான முதல் வழி, ஒரு கேள்வியுடன் உங்களுடைய தலைப்பை நீங்க அறிமுகப்படுத்தலாம். ஆனா அந்த கேள்வி முழுக்க முழுக்க உங்களுடைய தலைப்பை ஒத்து இருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் 24 மணி நேரம் தான். அது பொதுவானது, யாருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த 24 மணி நேரத்துல ஒரு சிலர் மட்டும் சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறாங்க, ஒரு சிலர் வெற்றி பெறல. ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்படி நான் கேள்வி கேட்ட உடனே நீங்க அது சம்பந்தமா யோசிப்பீங்க. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெற்றி பெற ஒரு சிலர் அவங்களுடைய டைமை கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி வாழ்க்கையில யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த டைமை கரெக்டா பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. இதன் மூலமா நான் அறிமுகப்படுத்துற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. இப்படியும் நீங்க உங்க தலைப்பை அறிமுகப்படுத்தலாம். தலைப்பை அறிமுகப்படுத்துறதுல இரண்டாவது வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறிய உண்மை அப்படி இல்லைன்னா ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி உங்களுடைய தலைப்பை நீங்க அறிமுகப்படுத்தலாம். ஒரு மனிதனுடைய வெற்றியில அவருடைய பங்க்சுவாலிட்டி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் சொல்லுது. சரிங்களா? இப்படின்ற உண்மையை சொல்லி நான் பங்க்சுவாலிட்டி அப்படின்றத ஹைலைட் பண்ணி நேர மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் தலைப்பை அறிமுகப்படுத்தலாம். தலைப்பை அறிமுகப்படுத்துவதில் மூன்றாவது வழி, ஒரு குட்டி கதை இல்ல ஒரு நிகழ்வு அப்படி இல்லைன்னா உங்களுடைய சொந்த அனுபவம், இதுல ஏதாவது ஒன்னத்தை சொல்லி நீங்க வந்து உங்களுடைய தலைப்பை அறிமுகப்படுத்தலாம். 2007 2020 வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்ல அந்த லாஸ்ட் கேட்ச் பால் மேல போன உடனே அந்த கேட்ச்க்கு ஸ்ரீசாந்த் 1 மில்லி செகண்ட் லேட்டா ரியாக்ட் பண்ணிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? 100 கோடி பேரும் அவரை பாராட்டணும். அதுக்கு ஆப்போசிட்டா அவர் கேட்சை விட்டுருப்பாரு, 100 கோடி பேரும் அவரை திட்டி தீர்த்திருப்போம். சோ ஒரு விளையாட்டுல 1 மில்லி செகண்ட் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத மக்களுக்கு உணர்த்தி தலைப்பான டைம் மேனேஜ்மெண்ட்டை அறிமுகப்படுத்தலாம். தலைப்பை அறிமுகப்படுத்துவதில் நான்காவது வழி, ஒரு பொன்மொழி அப்படி இல்லைன்னா ஒரு மேற்கோள். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்களுடைய தலைப்பை நீங்க அறிமுகப்படுத்தலாம். டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன், நேரமும் அலைகளும் யாருக்காகவும் காத்திருக்காது அப்படின்ற பொன்மொழியை சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர மேலாண்மை சம்பந்தமான தலைப்பை அறிமுகப்படுத்தலாம். தலைப்பை அறிமுகப்படுத்தியவுடன் அதனுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு கூறணும். சரிங்களா? இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்பை நம்ம அறிமுகப்படுத்திட்டோம். அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதாவது டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணா அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பேச்சுடைய தேவை அதிகரிக்கும், அவங்களும் தொடர்ந்து கவனிப்பாங்க. இதை நீங்க முறையா பயிற்சி பண்ணுங்க, நீங்களும் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகலாம். ஏன் அப்படின்னா, ஒரு சிறந்த தலைப்பை அறிமுகப்படுத்துவது என்பது மக்களுக்கும் உங்களுக்கும், அதாவது பேச்சாளரான உங்களுக்கும் ஒரு பாலமாக அமையும். அந்த பாலம் வலிமையாக இருந்தால் உங்கள் குரல் வலிமை அடையும். ஏனென்றால் உங்கள் குரல் உங்கள் அடையாளம். நன்றி, வணக்கம்.